Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. NEET 2025 ஒரு டஃப்பான எக்ஸாமினேஷன் நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க. இந்த எக்ஸாமினேஷன் எழுதி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மன வருத்தம், அது நம்ம எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. கண்டிப்பா வருத்தப்படக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் மார்க் குறையாது. தமிழ்நாட்டில் மார்க் எல்லாருக்குமே குறையும், ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே மார்க் குறையும். கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ கட் ஆஃப் குறையும். இப்போ இந்த கட் ஆஃப் எவ்வளவு குறையுங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜை நான் அனலைசிஸ் பண்ணுறோம். எங்கள் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எலிஜிபிள் மார்க் இருந்தால் நான் ஃபாரின்ல போய் படிக்கலான் இருக்கேன், இங்கே எவ்வளவு மார்க் சார் வாங்குறது, நான் ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கலான் இருக்கேன் அப்படியே ஒரு சிலர் விருப்பப்படுறாங்க. இல்லை சார் நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு எனக்கு ஃபினான்ஷியலி அஃபோர்டபுள், அப்போ எலிஜிபிள் மார்க்காக அது வேணும். இப்போ எலிஜிபிள் மார்க் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ 2021, 22, 23, 24, 25 இந்த வருஷம் அப்போ எலிஜிபிள் மார்க்லாம் எப்படி இருந்திருக்கு, எந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சார் 2021 பொறுத்த வரைக்கும் 138 ஜெனரல் கேட்டகரிக்கு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர் எல்லாமே ஜெனரல் வந்துருங்க. 108 மார்க், அப்போ 100 மார்க்கு மேலே தான் இருந்தது. 2022 பாருங்க மார்க் ரொம்ப குறைஞ்சது, 117 மார்க் ஜெனரல் கேட்டகரி, 93 ஃபார் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிங்க. 2023 கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆச்சு, 135, 107, 135, 107. அப்போ இந்த ரேஞ்ச் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல், ஸோ ஈஸி டு மாடரேட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024 கொஸ்டின் பேப்பர் லெவல் ஈஸி. இங்கே பாருங்க 25 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஜெனரல் கேட்டகரிக்கு, இங்கே 20 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கட் ஆஃப் அது எலிஜிபிள் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். 2025 135 + or -10 இருக்க வாய்ப்பு இருக்கு 5. அப்போ 130 to 140 நமக்கு எலிஜிபிள் மார்க் ஜெனரல் கேட்டகரிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது 2023 ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு 100 to 110 மார்க்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ 2023 கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற நம்மளோட ப்ரெடிக்ஷன். இது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.